Hi everyone, welcome to SR Academy TNTET test batchல இது test 3 கான answers பார்க்க போறோம். First question, A is equal to cube root of 0.027 plus square root of 0.09 எனில் A இன் மதிப்பு என்ன? கவனிங்க 0.027க்கு கியூப் ரூட் எடுக்கணும். அதாவது 0.027 மேலேயும் கீழேயும் நம்ம 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 027 27ன்னு மாறுது, கீழே 1000ன்னு மாறுது. இப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 27க்கு கியூப் ரூட் 3, அதே போல் 1000க்கு கியூப் ரூட் 10. ஸோ 0.3 இதனோட வேல்யூ என்ன? 0.3. அப்போ அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.09 எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிறோம். நமக்கு 9/100ன்னு வருது. 9க்கு ரூட் எடுத்தால் 3, 10க்கு ரூட் எடுத்தால் 10, 100க்கு ரூட் எடுத்தால் 10. 3/10 இஸ் ஈக்குவல் டு 0.3. இதனோட வேல்யூ 0.3. ரெண்டுத்தையும் கூட்டினா 0.6. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் முதல் 3 பாடங்களுக்கான சிலபஸில் இருந்து இந்த வினாக்கள் தரமாக கேட்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸாக இருக்கும். அண்ட் நத்திங் இஸ் டைரக்ட் கொஷின். ரெண்டாவது கேள்வி, √7 + √5 into √7 minus √5 divided by √11 plus √3 into √11 minus √3. இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பாருங்க a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் √7 ஸ்கொயர் பண்ணால் 7ன்னு வருது, √5 ஸ்கொயர் பண்ணால் 5ன்னு வருது. 7 - 5 is equal to 2. இதனோட வேல்யூ 2. அடுத்தது √11 plus √3, இதுவும் அதே மெத்தடில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் 11 - 3ன்னு வருது, 8. ஸோ இப்போ என்ன? 2/8 is equal to 1/4. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மூணாவது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 10 மீட்டர் அதிகம். தோட்டத்தின் சுற்றளவு 100 மீட்டர் எனில் தோட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஸோ அதற்கான விளக்கம் பாருங்கள். அகலத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா நீளம் x + 10, ஏன்னா நீளம் அகலத்தை விட 10 மீட்டர் அதிகம். சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B, நீளம் ப்ளஸ் அகலம், which is equal to 2 × x. நீளம் வந்து x, அகலம் வந்து 10 + x. ஸோ நீளம் x + 10, அகலம் x. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுறோம், 2 × 2x + 10, which is equal to, இதை உள்ள பெருக்கிறேன், 2 × 2 4x + 20. இது எதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்கில்? சுற்றளவு 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை 100க்கு ஈக்குவல் பண்ணோம். அப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அகலம் கிடைத்துவிடும். அப்போ 4x is equal to 80. அப்போ x 20, அகலம் 20 மீட்டர் அப்படின்னா நீளம் அது கூட ஒரு 10 கூட்டுங்க, 30 மீட்டர். இப்போ அதனோட பரப்பளவு L × B is equal to 20 × 30, which is equal to 600 சதுர மீட்டர். ஆப்ஷன் பி. நாலாவது கேள்வி, 14 சென்டிமீட்டர் ஆரம், r is equal to 14 சென்டிமீட்டர். வட்டகோண பகுதியின் பரப்பளவு, கவனிங்க, ஏரியா 154 சதுர சென்டிமீட்டர். அதனுடன் தொடர்புடைய வில்லின் நீளம் L என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா கொடுத்துட்டு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு LR/2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏவுக்கு பதிலாக 154 போடுங்க, இஸ் ஈக்குவல் டு எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் வந்து 14/2. இதை நாம் அடிக்கிறோம், இங்கே 7ன்னு வருது. 1 7 2 14, மீதி 1 2 14. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 22 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது நீட்டாக ஒரு இயற்கணித கோவையை கொடுத்து விட்டு இதன் சுருக்கப்பட்ட வடிவம் x² - 9 டிவைடட் பை x² - 5x + 6 டிவைடட் பை x² + 6x + 9 டிவைடட் பை
x square minus 4x plus 2 x plus 4. ஸோ இது இந்த லென்த்தியாக இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்றத நம்ம காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்துறது எப்படி, பெருக்குனா 6 கூட்டினா 5 மைனஸ் 5ன்னு வரும். அதாவது -2, -3 இதை கூட்டினா -5 வருது, பெருக்கனா +6 வருது. அப்போ காரணிகள் என்னவா இருக்கும், எக்ஸு -2 எக்ஸு -3. ஸோ அடுத்து எழுதியாச்சு. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சார் இதுக்கப்புறம் என்ன சார், அதுக்கப்புறம் இந்த கோவையை நாம் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இது ஒரு ப்ராக்கெட்டில் டிவைடட் பை இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், இதுக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம சுருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆறாவது கேள்வி, a + b + c is equal to 0 அப்படின்னா a cube + b cube + c cubeன் மதிப்பு என்ன? ஸோ இது நேரடியான ஃபார்முலா, இது புக்கில் இதே கான்செப்ட் இருக்குது அப்படியே. ஸோ a cube + b cube + c cubeன் மதிப்பு ஆப்ஷன் பி 3abc. இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, எங்ககிட்ட பேப்பர் 1 கொஷின் பேப்பர் 5 செட் இருக்குது, பேப்பர் 2க்கு 8 செட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஆன்சர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் எஸ்ஆர் அகாடமியால் தயாரிக்கப்பட்டது 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட பிடிஎஃப் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாம் வேண்டுமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணியும் சேர்ந்து கொள்ளலாம். ஏழாவது கேள்வி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யின் பெருக்கல் பலன் என்ன? கவனிங்க, இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, a cube minus b cube is equal to a minus b into a square into plus ab plus b square. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே தெரியும். இதுக்கு பதிலாக எக்ஸையும் ஒய்யையும் போட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ இது a cube minus b cube என்பதற்கு பதிலாக எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எட்டாவது கேள்வி, 3 to the power x plus 1 9 to the power x minus 2 எனில் 2 to the power x இன் மதிப்பு காண்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 9 3 ஸ்கொயர்னு எழுதுனா அதுக்கு x minus 2 பவராக இருக்கும். ஸோ பவர் ஆஃப் பவர், அடுக்கின் அடுக்கு, இதை எப்படி எழுதலாம், மல்டிப்ளை பண்ணணும். அடுக்கின் அடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும். 2x minus 4. ஸோ 3 பவர் 2x minus 4 3 பவர் x plus 1 ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கிறதால நாம் அடுக்குகளை கம்பேர் பண்ணுறோம். அதாவது x plus 1ம் 2x minus 4ம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம சால்வ் பண்ணால் இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக போனால் x is equal to 5 அப்படின்னு வருது. ஆனால் கேள்வியில் எக்ஸ் என்னன்னு கேட்கல, 2 பவர் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 பவர் 5. 2 பவர் 5னா 2வை 5 டைம்ஸ் நீங்கள் போட்டு பெருக்குனீங்க அப்படின்னா 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு போட்டால் நமக்கு 32ன்னு வரும். ஆப்ஷன் சி 32. ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், 1/2 மற்றும் 2/3க்கு இடைப்பட்ட, இது தவறான வார்த்தை, விகிதமுறு எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விகிதமுறு எண் அப்படின்னா அது தெரியும் இல்லையா. இப்போ 1/2 அதனுடைய மதிப்பு 0.5 வகுத்து பார்த்தா தெரியுது. அடுத்து 2/3 அதனுடைய மதிப்பு 0.66. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற எது வருது அப்படின்னா 7/12 நாம் போட்டு பார்த்தோம்னா
0.583 வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பது ஆப்ஷன் சி 7/12. 10வது கேள்வி 64 to the power -2/3 into 1/4 to the power -2. இப்போ 64 நம்ம 4 கியூப்னு எழுதலாம். அதனோட பவர் -2/3 இன்ட்டு 1/4 to the power -2. இங்கே பாருங்கள் 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அடுக்கின் அடுக்க பெருக்கிறோம். which is equal to 4 power -2 into 1/4 power -2. ஒரே நம்பர் மேலேயும் கீழே இருக்கிறதால கேன்சல் ஆகிடுது. மீதி 1 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 11வது கேள்வி ஒரு வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் L = 22 சென்டிமீட்டர், R = 14 சென்டிமீட்டர் எனில் அந்த வட்டகோண பகுதியின் பரப்பளவு என்ன? ஒரு ஃபார்முலா இருக்குது, A = LR/2 அப்படின்னு. சார் ஏவுக்கு இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எப்போ உங்களுக்கு மைய கோணப்பகுதி கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் θ/360 × πr² யூஸ் பண்ணுங்கள். வில்லின் நீளமும் ஆரமும் கொடுத்தா இந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். L = 22, R = 14/2 போட்டால் இங்கே அடிச்சிடலாம் 7ன்னு. 7 22ஆல் பெருக்கினா 154 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரி. 12வது கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி தான். x⁴ + x² + 1 இதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விடை பார்க்கலாமா? x⁴ + x² + 1. காரணிகள் அப்படின்னா இது மாதிரி பிராக்கெட் போட்டு அதன் காரணிகளின் பெருக்கலாக எழுதுவதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷன். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். x⁴ + 2x² + 1 -x². எப்படி சார்? உள்ள இந்த x²ல் ஒரு x² கூட்டுறாங்க, அதை வெளியே கழிச்சிடுறாங்க. ஸோ கூட்டி கழிச்சா அதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா a + b² ஃபார்முலா. a x², b 1, இதனுடைய ஹோல்² ஃபார்மில் இருக்குது. அதை இங்கே எழுதியாச்சு -x². இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது a² - b² ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தடவை கூட்டணும். a + b × a - b இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றுறோம். அப்படி முதல்ல கழிக்கும்பொழுது x²ம் x²ம் கேன்சல் ஆகிடுது. முதல்ல கழிக்கும் பொழுது x² + 1 - x போட்டுக்கிறோம். அடுத்தது இன்ட்டு, அடுத்து a + b x² + 1 + x. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இல்லை சார் இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா இது வரும். அப்படி கூட நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கலாம். √12 + √18 - √8 இதனுடைய மதிப்பு என்ன? √12 இதை எப்படி எழுதலாம்? 2 × 2 × 3ன்னு எழுதலாம். அதாவது 2√3ன்னு எழுதலாம். 2 2 இருந்தால் ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அதனால் 2√3. √18 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 9 வருமா? 2 × 3 × 3 அப்படின்னு போடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3√2. அடுத்து ரூட்டு 8 எப்படி எழுதுவோம்? 2 × 2 × 2ன்னு எழுதுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2வை வெளியே எடுத்தால் 2√2. இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ √12க்கு பதிலாக 2√3ன்னு போடுறேன். +3√2 - 2√2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் கணக்கில். 2√3 அப்படியே இருக்கும். 3√2ல் 2√2 போனால் 1√2. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 2√3 + √2.
அடுத்த கேள்விக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடியோக்கள் இதுவரை போட்ட அத்தனை வீடியோக்களும், அதுவும் டெட்டு சம்மந்தமாக போடப்பட்ட அத்தனை வீடியோக்களும் அதில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி 5/3 + 7/6 + 11/12 - x = 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 12 தான் எடுக்கணும். 3, 6, 12க்கு எல்சிஎம் 12. ஸோ 4 3 12 4 5 20 ப்ளஸ் 2 6 12 மேலே 2ஆல் பெருக்கிறேன் 2 7 14. இந்த 11 அப்படியே வந்துடும். -x = 3. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸின் மதிப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 20 34 45/12 -x. இந்த 3 இந்த பக்கம் கொண்டாந்துடுவோம், எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள், 4 3 12 5 3 45. ஸோ 15/4ன்னு வருது. இதை மேற்கொண்டு சுருக்க முடியாது, அதனால் 15 -4 12/4 = x. இதை சுருக்கணும் அப்படின்னா 15ல் 12 போனால் 3/4. ஸோ எக்ஸோட மதிப்பு 3/4. ஆப்ஷன் சி தான் சரி. 15வது கேள்வி பாருங்கள். 3x - 2y × 9x² + 6xy + 4y² இன் பெருக்கல் பலன் என்ன? கவனிங்க, இது ஒரு ஃபார்முலாவில் தான் இருக்குது. என்ன அதுனா a³ - b³ ஃபார்முலாவில் இருக்குது. அதனுடைய ஃபார்முலா a - b × a² + ab + b². இந்த ஃபார்முலாவில் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது? a = 3xன்னு தெரியுது, b = 2yன்னு தெரியுது. அப்போ 3xஐ க்யூப் பண்ணுறோம். a³ 3x³ - 2y³ which is equal to 27x³ - 8y³. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 16. √5 - √3 /√5 + √3. இது சுருக்கப்பட்ட வடிவம் அல்லது திட்ட வடிவம்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், இதனோட காஞ்சுகேட் இணை எண் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார்? √5 + 3க்கு இணை எண் √5 - 3. ஸோ இதை மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். √5 - √3 /√5 - √3. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் டினாமினேட்டர் மட்டும் பாருங்களேன், a + b × a - bன்னு இருக்குது. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் √5 ஸ்கொயர் பண்ணால் 5. அடுத்தது 3 ஸ்கொயர் பண்ணால் -3. √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 வந்துடுது. இப்போ இதை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நீங்கள் போடணும். முதல்ல a² 5 -2ab ப்ளஸ் b² √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ஸோ இப்போ பாருங்கள், 5 3 8, 5 3 8 -2√15 /2 which is equal to, இந்த 2ஆல் 8 டிவைட் பண்ணால் 4 வரும். -2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சு, √15 வரும். ஸோ 4 - √15. ஆப்ஷன் ஏ தான் சரி. 18வது கேள்வி. 1 / 1 + √2 அதே மாதிரி ப்ளஸ் 1 / √2 + 3 1 / √3 + 4. இதனுடைய மதிப்பு. இதுவும் பகுதியை விகிதப்படுத்துதல் படி போடுறோம். 1 + √2ன்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் மேலேயும் கீழேயும் 1 - √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? மேலே இருக்கிற 1 - √2 இருக்கும், டிவைடட் பை a². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், -√2 ஸ்கொயர் பண்ணால் 2 which is equal to 1 - √2 divided by -1 which is equal to √2 - 1ன்னு மாறும். அதாவது இந்த -1 மேலே போகும்போது இது மைனஸ் ஆகும், அது ப்ளஸ் ஆகும். ஸோ
ஸோ இதை இப்படி வச்சுட்டோமா. அதே மாதிரி இதை எடுக்கிறோம் பாருங்கள். 1 divided by √2 plus √3. இங்கே மேலே இங்கே இழியும் √2 minus √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் √2 minus √3 divided by 2 minus 3. அதே தான் வருது. √2 minus √3 divided by minus 1 which is equal to √3 minus √2. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல. அடுத்தது மூணாவது ஒரு இது இருக்குது. இதையும் அதே மாதிரி பண்ணுறோம். 1/√3 ப்ளஸ் √4 மேலேயும் கீழையும் √3 மைனஸ் √4 டிவைடட் பை √3 மைனஸ் √4 விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே பாருங்கள், √3 மைனஸ் √4 டிவைடட் பை மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு √4 மைனஸ் √3. ஸோ இப்போ இது மூணுத்தையும் கூட்டுவோமா? இங்கே பாருங்கள், ப்ளஸ் √2வும் மைனஸ் √2வும் கேன்சல் ஆக, ப்ளஸ் √3யும் மைனஸ் √3யும் கேன்சல் ஆக, மிச்சம் இருப்பது √4, அங்கே ஒரு மைனஸ் 1. √4ஓட வேல்யூ 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் பி 1 தான் சரியான விடை. x is equal to 2 plus √3. நாம் அடுத்து 1/x கண்டுபிடிப்போம். which is equal to 1/2 plus √3. பகுதியை விகிதப்படுத்துகிறோம். 2 minus √3 divided by 2 minus √3 which is equal to 2 minus √3 divided by a square, 2 square 4, √3 square பண்ணா 3 which is equal to 2 minus √3. இப்போ நம்ம x square plus 1/x square கண்டுபிடிக்கணும். அதாவது x square plus 1/x square is equal to x plus 1/x to the square minus 2. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸையும் 1/xையும் கூட்டுறோம். இங்கே இருக்குது 1/x. இது ரெண்டுத்தையும் கூட்டினா √3யும் கேன்சல் ஆகிடுது. 2 2 4. 4 ஸ்கொயர் மைனஸ் 2 which is equal to 16 minus 2 is equal to 14. ஆப்ஷன் சி சரியான விடை. ஆக்சுவலாக இந்த வீடியோ வெளியே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பல்வேறு பணிகள் இருப்பதால் லேட் ஆகிடுச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்தது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். சார் அடுத்து என்ன சார் அப்படின்னா, 8x³ மைனஸ் 27y³ இதனுடைய காரணிகள் என்ன? அதாவது இது வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலாவில் இருக்குது. a³ மைனஸ் b³ ஃபார்முலா a³ மைனஸ் b³ இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதில் a என்ன சார் அப்படின்னா 2x த ஹோல் க்யூப். அப்போ a 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப் is equal to a minus b 2x minus 3y into ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x the whole square is equal to 4x square plus 6xy, அதாவது ab plus b ஸ்கொயர் என்ன b 3y, அப்போ ஸ்கொயர் பண்ணால் 9y ஸ்கொயர். ஸோ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 2 power x minus 1 plus 2 power x plus 1 is equal to 320 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன? இங்கே கவனிங்க, 2 power x minus 1 நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே 1 வரும், இங்கே என்ன வரும்னா 2 ஸ்கொயர்னு வரும். எப்படி சார்? அதாவது 2 பவர் x ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்? 2 பவர் x மைனஸ் 1 ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். நீங்கள் பாருங்கள், கூட்டி பாருங்கள், x ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ இதில் 2 பவர் x மைனஸ் 1 வெளியே எடுத்துறா மீதி இருப்பது என்ன? 2 பவர் 2 தான் இருக்கும்.
ஓகேங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 320. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 5ன்னு வருது. இந்த 5 என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் அடிச்சிடலாம். 6 5 30, மீதி 2 4 5 20. அப்போ 2 பவர் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 64. 64னா என்ன சார், 2 பவர் 6. 2 பவர் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ இப்போ பாருங்கள், x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6. x minus 1 is equal to 6னா x is equal to 7. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 24 1/4 மற்றும் 1/3க்கு இடைப்பட்ட விகிதமுறு எண் பகுத்தறிவு எண் கிடையாது, விகிதமுறு எண். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட விகிதமுறை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/4 0.25 என்று குறிப்பிடலாம். 1/3 0.33ன்னு குறிப்பிடலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற 0.74 7/24 எடுத்தீங்கன்னா அது 0.2917. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பது ஆப்ஷன் ஏ 7/24. 25வது கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு பெரிய இயற்கணித கோவையை இன்னொரு இயற்கணித கோவையால் வகுத்தா என்ன வரும்? தவிரங்க, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும், விடை வராது. அப்போ விடை வரணும்னா இது எந்த ஃபார்முலாவில் உள்ளது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ஃபார்முலாவில் இருக்குது. இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், ஏன்னு வச்சிங்கன்னா இது ஏ கியூப், இது பி கியூப், இது சி கியூப், அப்படியா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் சார், இது மூணுத்தையும் கூட்டி பாருங்களேன். ஏ மைனஸ் பி ஸ்கொயரும் ப்ளஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது, மைனஸ் சி ஸ்கொயரும் ப்ளஸ் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது, மைனஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. மூணுத்தையும் கூட்டினா 0. அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 எனில் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்குது. ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபு ப்ளஸ் சி கியூபு இஸ் ஈக்குவல் டு 3abc. இது ஏற்கனவே இந்த கணக்கில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அடுத்தது இதை பாருங்கள், சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், ஏ கியூபு பி கியூபு சி கியூப். அதே தான் இங்கே வந்து என்ன இருந்ததோ அதான். இப்போ ஏ மைனஸ் பியை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பி மைனஸ் சியை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். சி மைனஸ் ஏவை இசட்டுன்னு வச்சுக்கிறோம். இது மூணுத்தையும் நம்ம முன்ன மாதிரியே கூட்டி பார்த்தா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு இஸ் ஈக்குவல் டு பியும் பியும் கேன்சல் ஆக, சியும் சியும் கேன்சல் ஆக, ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடுது, 0 ஆகிடுது. அப்போ இதே ஃபார்முலா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் plus z cube is equal to 3xyz. இப்போ கேள்வியில் இதை இதால் வகுக்க வேண்டும். அதாவது 3abc-ஐ 3xyz ஆல் வகுக்கணும். 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. ஏவுக்கு பதிலாக என்ன போடணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடணும். இதோ இருக்கு பாருங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. முடியுதா? ஓகேங்களா? அடுத்து பி போடுவோமா? பி என்பது பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், அதாவது பி ப்ளஸ் சி இன்ட்டு பி மைனஸ் சி. அடுத்து இங்கே இடம் இல்லை, இங்கே மடக்கி எழுதுகிறேன் பார்த்துக்குங்க. அடுத்தது சி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி மைனஸ் ஏ. இது எல்லாத்தையும் டிவைடட் பை எக்ஸு. எக்ஸ் என்னது? ஏ மைனஸ் பி. ஒய் என்னது? பி மைனஸ் சி. இசட்டு சி மைனஸ் ஏ. சி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ அடிச்சிட்டேன், பி மைனஸ் சி பி மைனஸ் சி அடிச்சிட்டேன், ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி அடிச்சிட்டேன். மீதி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சி ப்ளஸ் ஏன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரி. 26வது கேள்வி, 10.5 சென்டிமீட்டர் ஆரம் ஆர் கொடுத்துட்டாங்க மற்றும் மையக்கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி கொண்ட வட்டத்தின் வட்டவில்லின் நீளம் L இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr which is equal to 72 by 360 into 2 into 22 by 7 into r 10.5.
இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 5 டைம்ஸ் வரும். இதை அடித்தோம்னா ஒரே 7 மீதி 3 7 35. ஸோ இது பாருங்கள், இது 5ஆல் அடித்தோம்னா 0.3ன்னு வரும். ஏன்னா 3 5. இப்போ பாருங்கள் 44 × 0.3 முன்னாங் 12 மீதி 1 முன்னாங் 12 1 13 13.2 சென்டிமீட்டர் தான் எல்லோட ஆன்சர். ஆப்ஷன் டி. 27வது கேள்வி, x + 1/x = 5 எனில் x + 1/x cube x cube + 1/x cube மதிப்பு என்ன? x + 1/xக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x + 1/xக்கு பதிலாக 5 cube = x cube + 1/x cube தான் கண்டுபிடிக்க போகிறோம். +3 × x + 1/x 5. ஸோ x cube இது 5 cube-ன்றது 125. இந்த 3 5ன்றது இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -15 ஆகிடும். இப்போ x cube + 1/x cube-ன்னு வந்துடுது. 125ல் 15 போனால் 110. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கணக்கு எக்ஸாக்டாக புக்கில் இருக்கிற கணக்கே எடுத்திருக்கோம். ஸோ புக்கை நல்லா படிங்க, அடுத்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க. இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி அல்ஜிப்ராவில் வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தவங்க கூட இதை ஈஸியாக போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் நாங்கள் வீடியோ போடுகிறோம். ஸோ அடுத்த கேள்வி 28. √8 + √18 + √32 + √50 இன் மதிப்பு என்ன? √8 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 2√2ன்னு எழுதலாம். இப்போ தான் போட்டோம், ஓகேவா? அடுத்து √18 எப்படி எழுதலாம்? 3 × 9 வருமா? அப்போ 3√3ன்னு எழுதலாம். 2 × 9 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 3√2. அடுத்து √32 எப்படி எழுதலாம்? 2 × 16 எழுதுங்க. அப்போ 16 ரூட் எடுத்தால் 4 வந்துடும். 4√2. இங்கே √2. அடுத்தது √50. இது 2 × 25 எழுதலாம். அப்போ 5√2ன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட சொல்கிறாங்க. 2√2 5√2 9√2 14√2. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 29வது கேள்வி, 120 டிகிரி கோணம் கொண்ட வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = 132 சதுர மீட்டர். வட்டத்தின் ஆரம் என்ன? இங்கே தீட்டா கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, A = θ/360 × πr². ஸோ ஏ 132 = 120/360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 × r² போடுறோம். இது பாருங்கள், 2 11 22 1 11 11 மீதி 2 12ன்னு வருது. 1 2 அப்போ என்ன பண்ணிடலாம்? 6 2 12. இது 1 டைமு, இது 3 120 360ன்னு வருது. இப்போ r² = 18 × 7ன்னு வருது. ஸோ மேலே எந்த நம்பரும் இல்லை. ஸோ 7 56 மீதி 5 1 7 7 5 12 126. இப்போ r = இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா 11.22. நீள்வகுத்தல் முறை லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உங்கள் கொஷின் பேப்பரில் இது கரெக்டாக இருக்கும். 30வது கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. A = √3 + 2 மற்றும் B = √3 - 2 எனில் a² + b² இன் மதிப்பு என்ன? முதல்ல a + b கண்டுபிடிக்கிறேன். ஏவையும் பியையும் கூட்டினா எனக்கு 2√3ன்னு வருது. அடுத்தது ஏவையும் பியையும் பெருக்கிறேன். இது √3 + √2, இது √3 - √2. அதாவது a + b × a - b. அப்போ √3 ஸ்கொயர் பண்ணுங்க மைனஸ் √2 ஸ்கொயர் பண்ணுங்க. அதாவது a² - b² which is equal to 3 - 2.
which is equal to 1. ஸோ இப்போ நம்ம எப்படி சார் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியுமே, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி 2√3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபிக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. 2 இதை ஸ்கொயர் பண்ணால் 4 12ன்னு வருது. இந்த 2 இந்த பக்கம் வந்தால் -2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 12ல் 2 போனால் 10. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.